السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إن تطيعوا الذين كفروا يردوكم على أعقابكم فتنقلبوا خاسرين. وقال نبينا صلى الله عليه وسلم: إن من أشراط الساعة أن يرفع العلم ويثبت الجهل ويشرب الخمر ويظهر الزنا، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. அல்லாஹ் தஆலாவின் பேரருள், அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும், அதிலும் குறிப்பாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உம்மத்திலே அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி வைத்தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ் தஆலா இந்த புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை பரிபூரண மார்க்கமாக, சம்பூரணம் பெற்ற ஒரு மார்க்கமாக அல்லாஹ் குர்ஆனிலே வர்ணிக்கிறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. உங்களுடைய மார்க்கத்தை நாம் பரிபூரணமாக ஆக்கியிருக்கிறோம். மிகவும் பரிபூரணமான ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாமிய வழிமுறை பரிபூரணமான ஒரு வழிமுறை, அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்ட மார்க்கம். வரதீத்து லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த மார்க்கம் இறைவனால் பொருந்தப்பட்ட ஒரு அழகிய மார்க்கம். ஏன்? காரணம் என்ன? அனாச்சாரம் நிறைந்த காலத்திலே, மடமைகள் நிறைந்திருந்த காலத்திலே, மடமைகள் எல்லாவற்றையும் நீக்கி, மக்களின் அறியாமைகளையும் நீக்கி, அநாகரிகங்கள் நிறைந்து போன காலத்தில் நாகரீகத்தை இந்த உலகத்தில் போதித்தது இந்த இஸ்லாம். நாகரீகம் என்றால் என்ன, அழகிய நாகரீகம் எது என்று கல்ச்சுரல் என்று சொல்லுகிறார் அல்லவா, ஒரு கலாச்சாரம். அழகிய கலாச்சாரத்தை இந்த உலகத்திற்கு போதித்து கொடுத்த மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். உலகத்திலேயே எத்துணை மதங்கள் இருக்கிறதோ, அவரிடத்தில் எந்த நாடுகள் எல்லாம் எப்படியெல்லாம் அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய வழிபாடுகள், கலாச்சாரங்கள் இருக்கிறதோ, எல்லா கலாச்சாரங்களுக்கும் மாறுபட்டு இஸ்லாமிய கலாச்சாரம் இருக்கிறது மிக அழகியது, மிக உயர்ந்தது. இன்னும் சொல்ல போனால், இஸ்லாம் ஒவ்வொன்றிலேயும் தனக்கென ஒரு தனித்துவத்தை வைத்திருக்கிறது. வழிபாட்டை எடுத்துக்கொண்டாலும் எத்தனை மதங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றிலும் இறை வழிபாடு என்று ஒன்று இருக்கிறது இல்லையா? எல்லாவற்றிலும் இறை வழிபாடு என்று ஒன்று இருக்கிறது. அந்த வழிபாடுகளை எல்லாம் எடுத்து பாருங்கள். ஒரு மதத்திற்கும் இன்னொரு மதத்திற்கும் ஏதாவது ஒரு விதத்திலே அந்த வழிபாட்டிலே ஒரு தொடர்பு இருக்கும். எல்லா மதங்களிலும் ஆடல் பாடல்கள் இருக்கும். எல்லா மதங்களுடைய வழிபாடுகளிலேயும் அதாவது ஒரு கஷ்டம் நிறைந்ததாக அதிலே இருக்கும். ஆனால் இஸ்லாமிய வழிபாடு இருக்கிறதே கஷ்டங்கள் நிறைந்ததாக இருக்காது, தனித்துவம் பெற்றது, மிக அற்புதமானது, அழகிய வழிபாடு, ஒரு சீரானது. அதில் எந்த விதமான 1000 லட்சம் பேர் கூடி கலைந்தாலும் அந்த இடம் மிக சுத்தமாக இருக்கும் அளவிற்கு, மனமாக இருக்கும் அளவிற்கு ஒரு ஈதுகா மைதானத்தை எடுத்துக் கொள்ளுங்களேன்.
1000 10,000 மக்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு இடம் ஒன்று கூடி கிளையும் போது, அவர்கள் ஒன்று கூடும் போதும் திரும்ப கிளையும் வரை அந்த ஈதுகா மைதானம் மனம் மிக்கதாக மாறி போகிறது இல்லையா? மிகவும் அற்புதமான வாசனங்கள் நிறைந்ததாக மாறி போகிறது, பார்ப்பதற்கு ரம்மியமானதாக மாறி போகிறது. ஆனால் அதே இடத்தில் வேறு மதத்தினுடைய கலாச்சாரங்களை எடுத்து பார்த்தால், அவை அந்த இடத்தில் ஒரு 10,000 பேர் கூடி கிளைந்தார்கள் என்றால் ஒரு வாரத்திற்கு அந்த பக்கமே போக முடியாத நிலைமை வந்து விடுகிறது இல்லையா? ஆனால் இஸ்லாம் எல்லாவற்றிலேயும், அது வணக்கமாக இருந்தாலும் சரி, அதிலே ஒரு தனித்துவத்தை இஸ்லாம் எடுத்துக்கொள்கிறது. எல்லா விஷயங்களிலேயும் ஒரு ஆடை எடுத்துக்கொள்ளுங்கள், இஸ்லாம் என்பதற்கு இஸ்லாமியர்களுக்கென்று தனி ஆடையை இஸ்லாம் வகுத்து தருகிறது. இஸ்லாமியர்கள் பெண்கள் இப்படித்தான் ஆடை அணிய வேண்டும், அவர்களின் இந்தந்த உறுப்புகள் தான் வெளியே தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, மற்ற எல்லா உறுப்புகளையும் அவர்கள் மறைத்து இருக்க வேண்டும், இஸ்லாம் வகுத்து தருகிறது. ஆண்கள் இப்படித்தான் ஆடை இருக்க வேண்டும், இன்னென்ன உறுப்புகள் எல்லாம் அவர்களுக்கு அறவே வெளியே தெரியக்கூடாது, தொப்புள் முதல் முட்டுக்கால் வரை தெரிவது ஹராம் என்று அவர்களுக்கான ஆடை, பெண்களுக்கான ஆடை என்ன, அதற்கான அளவு என்ன என்பதை எல்லாம் ஆடையிலேயும் ஒரு தனித்துவத்தை இஸ்லாம் தருகிறது. அதே போன்று அவர்களுடைய உறுப்புகளில் இருக்கக்கூடிய தாடி எடுத்துக்கொண்டாலும், அந்த தாடி முதல் தொப்பி வரை எல்லாவற்றிலேயும் அழகிய வழிமுறை. உன் தாடி இப்படி இருக்க வேண்டும், உன் தொப்பி இப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய நடைமுறைகள் இப்படி இருக்க வேண்டும், உன் பண்டிகை இப்படித்தான் இருக்க வேண்டும், நீ கொண்டாடக்கூடிய பண்டிகையாக இருந்தாலும் அவைகளின் வழிமுறை என்ன, ஈதுல் ஃபித்ரா அதை கொண்டாடக்கூடிய வழிமுறை என்ன, ஈதுல் அல்ஹா பக்ரீத் பண்டிகையா அதை கொண்டாடக்கூடிய வழிமுறை என்ன, ஒவ்வொன்றுக்கான ஒரு வழிமுறையை வைத்து இதன்படித்தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்ற அழகிய கலாச்சாரத்தை, ஒரு தனித்துவத்தை, அது பண்டிகைகளாக இருந்தாலும் சரியே, அல்லாஹ் எல்லாவற்றிலேயும் தூய்மையை எடுத்துக்கொண்டாலும் அவைகளிலேயும் இஸ்லாம் ஒரு தனித்துவத்தை காட்டித் தருகிறது. எதையெல்லாம் அநாகரீகம் என்று நினைத்தார்களோ அவைகளில் இருந்து நாகரீகத்தை பிரித்தெடுத்து நாகரீகமான வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுத்தது இந்த இஸ்லாம். பாருங்கள், நகம் வெட்டுதல் இருக்கிறதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். நகத்தை எத்துணை நாளுக்கு ஒரு நாள் சுத்தப்படுத்த வேண்டும், உங்கள் நகங்களை எப்படி வெட்ட வேண்டும், உங்களுடைய கை அகல் முடியை எப்படி எடுக்க வேண்டும், கீழே இருக்கக்கூடிய முடியை எப்படி எடுக்க வேண்டும், எத்துணை நாள்களுக்குள்ளால் அதை களைய வேண்டும் என்ற வழிமுறைகளை எல்லாம் மிக எளிய முறையிலே, அழகிய முறையிலே இஸ்லாம் நமக்கு வகுத்தளித்திருக்க, ஆனால் இஸ்லாமியர்கள் இன்று மாற்று மத கல்ச்சரை இன்று அதை பின்பற்றக்கூடியவராக மாறி போகிறார்கள் என்பது வேதனை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. முழு உலகத்திற்கும் நாகரீகத்தை கற்றுக் கொடுத்தது இந்த இஸ்லாம். ஆனால் அந்த இஸ்லாமியர்கள் அநாகரீகங்களை எல்லாம் நாகரீகம் என்று காட்டப்படக்கூடியவைகளை இன்று அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் என்னும் போது வேதனை தருகிறது அல்லவா? இன்றைய சயின்ஸ் முதல் கொண்டு டாக்டர் வரை எல்லோரும் சொல்லுகிறார்கள், நகத்தை நீளமாக வளர்ப்பது மனிதனுடைய ஞாபக சக்திக்கும் கேடு, மனிதனுடைய நோய்களுக்கும் காரணமாக அமைகிறது என்று சொன்னாலும் அதை நீளமாக வளர்ப்பது ஒரு ஃபேஷன், அது ஒரு நாகரீகம் அல்ல, அநாகரீகம், அது ஒரு ஃபேஷன் ஆக்கப்பட்டிருக்கிறது. அதை இன்றைய இஸ்லாமியர்கள் பின்பற்றுகிறார்கள். இன்றைய இஸ்லாமிய பெண்களை பார்த்தால் அவர்களும் நீள நீளமா வச்சுக்கிட்டு நெகப்பாலிஸ் போடுகிறாங்களா இல்லைங்களா? நெகப்பாலிஸ் போடலாமா போடக்கூடாதா, அது ஜாயிஸா ஜாயிஸ் இல்லையா, ஹராமா, அது எப்படிப்பட்டது என்பதை எல்லாம் ஆளுகிட்ட கேட்கறதே இல்லை. 10 பேர் போடுறாங்க, என் மகன் கேட்டுருச்சு, உடனே போறாரு, என்னமா வேணும், என்ன கலருமா, வாங்கி கொடுத்துற வேண்டியது முடிஞ்சு. நெகப்பாலிசு போடுவது ஹராம், அதை போட்டால் தொழுகை கூடாது, அதை போட்ட பெண்கள் தொழுதாலும் தொழுகை கூடாது. ஏன் காரணம் என்ன? ஒது கூடாது. ஒது கூடாத சமயத்தில் தொழுகையும் கூடாமல் போய்விடும், ஹராம் அது. அப்ப அந்த விஷயத்தை கேட்பதெல்லாம் இல்லை. ஆலிம்கள் என்ன சொன்னார் என்ன, என் புள்ள கேட்டுருச்சு, என் பொண்டாட்டி கேட்டா, மகளுக்கு போடணுமா, அவ்வளவுதான், முடிஞ்சு, போனமா, என்ன கலர் வேணும் வாங்கி கொடுத்துட வேண்டி. அது நெகப்பாலிஸில் எவ்வளவு தீமைகள் இருக்கிறது என்பதை இன்றைய நெட்டிலேயே விழுகிறார்கள். அதில் கலக்கக்கூடிய கெமிக்கல்கள் எவ்வளவு, அதனால் ஏற்படக்கூடிய தோல் நோய்கள் எவ்வளவு இன்றைய சயின்ஸ் வெளியிடுகிறது. அன்பர்களே, கலாச்சாரம் என்பது இஸ்லாம் பரிபூர்ணத்துவமாக ஆக்கிய ஒன்றை நாம் மாற்றி அந்நிய கலாச்சாரங்களை எல்லாம்
அடுத்தவர்கள் பின்பற்றியதை எல்லாம் நம்முடைய மார்க்கத்திற்குள் நுழைத்து அவைகளிலும் நம் மார்க்கத்தில் செயல்படும் போது இஸ்லாமியர்கள் இஸ்லாம் என்ற பெயர் தாங்கிகளாக மட்டும் இருந்து விடுகிறார்கள். வெறும் பெயர் தாங்கிகள் தான். அப்துல் காதர், அப்துல் சத்தா என்ற பெயர் மட்டும் தான் இருக்கிறதே ஒழிய இவன் நடைமுறைகள் எல்லாம் யஹூதி நசராக்களை போன்று மாறிவிடுகிறது இல்லையா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் தனித்துவத்தை காட்டுவதற்காக வேண்டித்தான் ஹிஜ்ரத்தை மேற்கொண்ட நிறைய காரணங்களில் ஒன்றை இப்படியும் எழுதுவார்கள். இஸ்லாத்திற்கு இப்படி ஒரு தனித்துவம் வேண்டும், இஸ்லாமியர்களுக்கென்று தனி ஊர் வேண்டும், தனி நாடு வேண்டும். எனவேதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். தனி நாடு, இஸ்லாமியர்களுக்கென்று தனி சட்டம், இஸ்லாமியர்களுக்கென்று தனி வணக்க வழிபாடு, இஸ்லாமியர்களுக்கென்று தனி வழிமுறை, எல்லாவற்றிலேயும் தனித்துவத்தை எடுக்க வேண்டும் என்பதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்த பெருமானார் தொழுகையில் நிற்கும் போதே அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், யா அல்லாஹ், கிப்லாவிலேயும் எங்களுக்கு ஒரு தனித்துவத்தை கொடு, கிப்லாவிலேயும் எங்களுக்கு ஒரு தனித்துவத்தை கொடு, கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். தொழுகையில் நிற்கும் போது அல்லாஹ் ஆயத் இறக்கிறான், ஃபவல்லி வஜஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், நீங்கள் பைத்துல் முகத்தஸை விட்டு கஅபத்துல்லாவின் பக்கம் உங்கள் முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருந்த நிலையிலேயே, தொழுது கொண்டிருக்கும் போதே அப்படியே திரும்புகிறார்கள், இன்னொரு திசையை கிப்லாவாக மாற்றுகிறார்கள். யஹூதிகள் எல்லாம் பேசினார்கள். அதுவரை யஹூதிகளும் பைத்துல் முகத்தஸை பார்த்து தான் வணங்கினார்கள், யஹூதிகளும் பைத்துல் முகத்தஸை பார்த்து தான் வணங்குகிறார்கள். அவரெல்லாம் நினைத்தார்கள், இந்த முஹம்மது கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் கொண்டு வந்த இந்த மார்க்கம் நம்மை போன்றுதான் இருக்கிறது, அவர்களும் பைத்துல் முகத்தஸை நோக்கி தான் தொழுகிறார்கள் என்ற எண்ணம் அன்று அவர்களுக்கு தவிடுபொடியாய் ஆகி போனது. என்னடா இது, இதிலேயும் அவர் தனிப்பித்து போய்விட்டாரா, பைத்துல் முகத்தஸை விட்டுவிட்டு கஅபத்துல்லாவின் பக்கம் திரும்பி விட்டாரே என்று அவர்கள் எண்ணினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றாய் அவர்கள் செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றாய் பார்த்து பார்த்து அவர்கள் செய்யும் ஒன்றை நீங்கள் செய்யாதீர்கள். ஆஷூரா நோன்பை எடுத்துக்கொண்டால் ஆஷூராவில் அவர்கள் ஒரு நோன்பு வைத்தால் நீங்கள் ஒன்று முன்போ பின்போ சேர்த்து 2 வையுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொப்பி, யஹூதிகளும் தொப்பி அணிவார்கள், பார்த்திருப்பீங்க, சின்னதா தலையில முன்னாடி இப்படின்னு இருக்கும் இல்லையா? அவர்களும் தொப்பி போடு பழக்கம் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி தொப்பியை பெரிதாக அணிந்து அந்த தொப்பியை சற்று உயரமாகவும் பெருமானார் அணிந்திருக்கிறார்கள். உயரமாகவும் ஆக்கி தலப்பாவையும் பெருமானார் சுன்னத்தாக்கினார்கள். காரணம் ஒன்று, அவர்கள் செய்கிறார்கள், நீங்கள் மாற்றம் செய்யுங்கள். எந்த அளவுக்கு பெருமானாருடைய மாற்றம் கூடி போனது என்றால், யஹூதிகள் தங்கள் சபைகளிலே பேசிக் கொண்டாராம், இந்த முஹம்மதுக்கு வேற வேலையே இல்லையா, நாம் எந்த ஒன்றை செய்தாலும் அதற்கு மாற்றம் செய்வராகவே பெருமானார் ஆகிவிட்டார்களே என்று சொல்லும் அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாறிப்போன நேரத்திலே முற்றிலும் அந்த கலாச்சாரங்களை நீங்கள் எடுக்கக்கூடாது. அன்பர்களே, மாற்று மதத்தினர்களுடைய கலாச்சாரங்கள் அவர்களுக்கு சொந்தமானது, அதை நாம் பேச வேண்டியதில்லை, அதை நாம் குறை கூற வேண்டியதில்லை. அவர்கள் இப்படி செய்கிறார்கள், அப்படி செய்கிறார்கள், இது தவறு, இது தவறில்லை, இதை பற்றி நாம் பேச வேண்டியதில்லை. ஆனால் இஸ்லாம் நமக்கென்று ஒரு வழிமுறையை வகுத்திருக்கிறது அல்லவா? இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு வழிமுறையை வகுத்திருக்கிறது அல்லவா? எந்த அளவிற்கு மாற்று மதத்தினரோடு பழக வேண்டுமோ அந்த அளவுக்கு தான் அவர்களோடு பழக வேண்டும். அவர்களின் கலாச்சாரம் நம்மோடு சேர்ந்து விடக்கூடாது. இதுதான் இஸ்லாம் வகுக்கும் வழி. சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டியது இதுதான். இன்னும் சொல்ல போனால் சஹாபாக்கள் ஏனைய நாடுகளுக்கு பிரயாணம் செய்து வியாபாரத்திற்காக ஷாமை நோக்கி சென்றார்கள், சிரியாவிற்கு சென்றார்கள், எகிப்திற்கு சென்றார்கள். பெருமானார் காலத்திலேயே இந்தியாவுக்கும் வந்திருக்கிறார்கள். பெருமானார் காலத்திலேயே சஹாபாக்கள் இந்தியாவிற்கும் வியாபார நோக்கத்தோடு வந்திருக்கிறார்கள். அப்படி வந்த பல சஹாபாக்களின் வரலாறுகளை புரட்டி பார்த்தால் இங்குள்ள கலாச்சாரம் அவர்கள் எடுக்கவில்லை. சொல்ல போனால் சஹாபாக்களின் அழகிய கலாச்சாரத்தை பார்த்து இப்படி ஒரு மார்க்கமா என்று இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அநேகம். யோசித்து பாருங்கள். அப்ப நாம் யோசிக்க வேண்டும், நம்ம அழகிய கலாச்சாரத்தை இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்க அந்நிய கலாச்சாரங்கள் ஏதோ ஒரு வித்தியாசமாய் இருக்கிறது என்று அதற்குள் புகுந்து அதோடு இந்த இஸ்லாமிற்கு கலந்து போகுதல் என்பது குறிப்பாக நான் சொல்ல வருவது
சமீபத்தில் வரக்கூடிய நியூ இயர் இருக்கா இல்லைங்களா? நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு. இந்த நியூ இயர்ல நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் எவ்வளவு அனாச்சாரங்கள் அத்துணையும் பின்பற்றுபவர்களில் அவர்கள் 90% இருக்கிறார்கள் என்று சொன்னால் 10% இஸ்லாமியர்கள் இதில் கலந்து இருக்கிறார்கள் இல்லையா? மறுக்க முடியுமா? அதை இஸ்லாமியர்களும் அந்த 10% கலந்திருந்து இவர்களும் மெசேஜ் அனுப்புவது முதல் கொண்டு அந்த நியூ இயருடைய ஹாப்பி நியூ இயர் அனுப்புவது முதல் கொண்டு ஒருத்தர் எனக்கே அனுப்பிச்சு விட்டுருக்கிறாரு. ஒரு இஸ்லாமியர் தான் ஹாப்பி நியூ இயர், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அனுப்பிச்சு வச்சிருக்கிறார். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் அனுப்பிச்சு விட்டுருக்கிறார். எனக்கு அஜத்து நம்பர் தெரியாதா? அந்த அளவுக்கு கூட தெரியாமல் ஏதோ ஒன்று, அது ஒரு பெரிய விஷயம் அனுப்ப வேண்டும். நம்முடைய பண்டிகை அல்ல இது, நசராக்களின் பின்பற்றக்கூடியது, நசராக்களை பின்பற்றக்கூடியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், லா தகூமுஸ் ஸாஅ, கியாமத்துடைய நாள் உண்டாகாது, ஹத்தா தஅخذ உம்மத்தி பிஅഖதி குரூன கப்லஹா ஷிப்ரம் பிஷிப்ரின் வ திராஅம் பிதிராஇ. பெருமானார் எந்த அளவுக்கு விளங்கி இருக்கிறார்கள் பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்துடைய நாள் ஏற்படாது எந்த அளவுக்கு எனில், என் உம்மத்தில் ஒரு சிலர்கள் இப்படி மாறி போவார்கள், அவர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சமூகம் எதை பின்பற்றுகிறதோ அதை அப்படியே ஜான் பை ஜான், முழம் பை முழம், அவர்கள் எப்படி பின்பற்றுகிறார்களோ அப்படியே இவர்களும் பின்பற்றுவார்கள். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லதபஉன்ன சுனன மன் கப்லக்கும் ஷிப்ரம் பிஷிப்ரின் வ திராஅம் பிதிராஇன் ஹத்தா லவ் சலகு ஹிஜ்ர ரப்பின் லஸலக்துமூஹு. எந்த அளவுக்கு அவர்களை பின்பற்றுவார் என்று சொன்னால், மாற்று மதத்தினரோடு இவர்கள் இப்படி பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முழம் அவர்கள் வைத்தால் அதே முழம் இவர்களும் வைப்பார்கள், ஒரு ஜான் என்றால் அதே ஜான் இவரும் வைப்பார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு உடும்பினுடைய பொந்திலே அவர்கள் நுழைந்தால் இவர்களும் அதற்கு பின்னாலே நுழைந்து விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார், நடக்கிறதா இல்லையா? அனுப்புகிறார்கள், நானும் அனுப்புகிறோம். அவர்கள் ஹாப்பி நியூ இயர் சொல்றாங்க, நானும் சொல்லுகிறேன். அவர்கள் சொல்லுகிறார்கள், நானும் சொல்றேன். எனக்கு 10 பேர் அனுப்பிச்சான், நான் 10 பேருக்கு திரும்பி அனுப்பிச்சேன். இது அஸ்ஸலாமு அலைக்குமா? அஸ்ஸலாமு அலைக்கும் பதில், அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா பதில் சொல்றது வாஜிபு, அதை விட்டாரு. ஆனா இவர் அவருக்கு 10 காபிர்கள் அனுப்பிச்சிருக்கிறாங்க ஹாப்பி நியூ இயர், அப்படி பார்த்துட்டு விட்டுட்டு போயிரு. உன் நண்பர்கள் அனுப்பிச்சிருக்கிறாங்களோ அதோட விட்டுரு, நீ திருப்பி எதுக்கு அனுப்புற? அஸ்ஸலாமு அலைக்கும் தான் வலைக்கும் சலாம் சொல்றது வாஜிபு. ஹாப்பி நியூ இயருக்கு திரும்பி ஹாப்பி நியூ இயர் சொல்றது வாஜிபா ஃபரதா? ஆனா ஃபரதை போன்று அனுப்புகிறார்கள் இஸ்லாமியர்கள் அனுப்புவது. யோசித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய கலாச்சாரங்களை பின்பற்றுவதை மிகவும் கண்டிப்பாய் தடுத்திருக்கிறார்கள். மிக கண்டிப்பாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த உடனே பார்க்கிறார்கள், மதீனாவிலே ஒரு 2 நாட்கள், அந்த 2 நாட்களை மக்கள் கொண்டாடுகிறார்கள். கொண்டாடுறதுன்னா ஒரு விக்கிரக வணக்கங்களோ மற்ற விஷயங்களோ இல்லை, விளையாட்டு. அன்றைய 2 தினங்களும் மக்கள் எல்லாம் கூடி கூடி விளையாடுவார்கள். நிறைய விளையாட்டு போட்டிகள் நடைபெறும், நிறைய நடக்கும். அந்த நாளை கூப்பிட்டு கேட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது என்ன நாள்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, மாஹாதிஹி யௌமான், இந்த 2 நாட்கள் என்னன்னு கேட்கிறாங்க. பெருமானார் அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, குன்னா நல்அபு ஃபீஹிமா ஃபில் ஜாஹிலிய்யா, ஜாஹிலியா காலத்திலேயே இஸ்லாம் வருவதற்கு முன்பே அந்த 2 தினங்களிலேயும் நாங்கள் விளையாடி கொண்டிருப்போம். விளையாடுறது தப்பா? விளையாடுறது நல்லது தானே. ஒரு விளையாட்டை ஆர்வமூட்டியவர்கள் தானே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இது மாற்று மத கலாச்சாரம். அவர்கள் விளையாடும் நாள். இஸ்லாமியர்களை கூப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த 2 நாட்கள் நீங்கள் விளையாடக்கூடாது, அந்த 2 நாட்களில் விளையாடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم ان الله قد ابدلكم بهما خيرا منهما, அந்த 2ஐயும் விட சிறந்த 2 நாட்களை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். ஒன்று ஈதுல் ஃபித்ர், இன்னொன்று ஈதுல் அல்ஹா. உங்களுடைய விளையாட்டுகளையும் எல்லாவற்றையும் அதிலே வைத்துக் கொள்ளுங்கள். பார்த்தீர்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த அளவிற்கு மாற்று மதத்தினரோடு அவர்கள் பண்டிகையிலும் கூட நீங்கள் சேர்ந்து விடக் கூடாது. காரணம், இஸ்லாம் ஒவ்வொன்றையும் அடிப்படையில் இருந்தே தடுக்கும் இல்லையா? இஸ்லாம் குர்ஆன் எடுத்து பாருங்க, விபச்சாரம் செய்யாதீங்கன்னு சொல்லல. நீங்க விபச்சாரம் செய்யாதீர்கள். விபச்சாரம் எவ்வளவு பெரிய குற்றம். பெருமா அல்லாஹ் தஆலா விபச்சாரம் செய்யாதீங்கன்னு சொல்லல. அல்லாஹ் என்ன சொன்னா, வலா தக்ரபு ஜினா, ஜினாவை நெருங்காதீர்கள், விபச்சாரத்தை நெருங்காதீர்கள். அப்படி என்றால் என்ன? விபச்சாரத்தை எதுவெல்லாம் நெருக்கி வைக்குமோ அப்படிப்பட்ட காரணங்களின் பக்கம் கூட நீ சென்று விடாதே. ஆம்தானே? அப்படின்னா அந்நிய பெண்ணை பார்க்காதே, அந்நிய பெண்ணோடு பேசாதே. குர்ஆன் நமக்கு வலியுறுத்துகிறது. நீ நடக்கும் போது உன் பார்வையை கீழே பார்த்து நட, அந்நிய பெண்களின் மீது ஏறிட்டு பார்த்து விடாதே, இச்சையான பார்வையோடு பார்த்து விடாதே, அந்நிய பெண்களோடு கலந்திருந்து விடாதே. இஸ்லாம் ஒரு விபச்சாரம் எந்த முறையிலெல்லாம் வருமோ அந்த மூல முடுக்கு சந்தில் உள்ள ஓட்டைகளை எல்லாம் அடைக்கிறது இஸ்லாம். இதுதான் இஸ்லாத்துடைய தூய்மை. அதே போல்தான் எதன் மூலம் எல்லாம் அந்நிய கலாச்சாரம் உள்ளே புகுமோ, உள்ளே புகர்ந்து விடுமோ அதையெல்லாம் இஸ்லாம் தடுத்து அவர்களுடைய சந்தோஷ நாட்களில் அவர்கள் சந்தோஷப்படட்டும், அது பத்தி பிரச்சனை இல்லை, அதோடு நீங்கள் கலந்து விடாதீர்கள். ஆனால் இன்றைக்கு நடக்கக்கூடிய அந்த ஒரு இரவு அடுத்த நாள் பகலிலே எத்துணை அனாச்சாரங்கள், அத்துணையிலேயும் இஸ்லாமியர்கள் பங்கு வகிக்கிறார்கள். முதலாவது அனாச்சாரம் பட்டாசு. நடக்கிறதா இல்லைங்களா? எவ்வளவு பட்டாசு வீணான காசு செலவழிகிறது, அநியாயமாக வெடித்து சிதறுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன். வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள், அநியாயமா தேவையில்லாம வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள், இவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள். ஷைத்தானுக்கு அண்ணன் தம்பிங்க, இவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள் என்கிறான் அல்லாஹ் தஆலா. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், குலு வஸ்ரபு வலா துஸ்ரிஃபு. நீங்க சாப்பிடுங்க பருகுங்க, தப்பில்ல, வலா துஸ்ரிஃபு, நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். அல்லாஹ் வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் விரும்புவதில்லை. அப்ப அதுல ஒன்று என்ன ஏற்படுகிறது? வீண் விரயம் என்ற ஒன்று ஏற்படுகிறது. இரண்டாவது மது. இந்த பயங்கரமான மது இன்றைய நாளிலே, இந்த நியூ இயர் நாளிலே வருகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அரசாங்கத்திலே போட்டி போட்டு அடுத்த நாள் காலத்தில் பேப்பர் எழுதுறாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன், 160 கோடிக்கு விற்றிருந்தது, சென்ற ஆண்டு 164 கோடி. தமிழ்நாட்டில் மதுவிலே முதல் இடம் தமிழ்நாடு நியூ இயர்ல. ஏன் தெரியுங்களா? கர்நாடகாவில் 110, ஆந்திராவில் 120, ஆனா தமிழகம் 164. அந்த அளவிற்கு மிகைத்து போய், இன்று அந்த அளவிற்கு மிகைத்து போய் இருக்கக்கூடிய குடியும் கும்பாலமும், அதிலே இஸ்லாமியர்களும் ஒரு பங்கு வகிக்கக்கூடியவர்கள் ஆகிவிடலாமா? எவ்வளவு பெரிய தப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹம்ரு ஜமாஉல் இஸ்ம். இந்த மது இருக்கிறது அல்லவா, அது பாவங்களின் ஒட்டுமொத்தம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அவுசானி ஹலீலி, அவுசானி ஹலீலி, என் தோழர் பெருமானார் எனக்கு அறிவித்தார்கள், லா தஷ்ரிபுல் ஹம்ர, நீங்கள் சாராயத்தை குடிக்காதீர்கள், ஃபஇன்னஹா மிஃப்தாஹு குல்லு ஷர்ரின், எல்லா பாவங்களையும் அது திறந்து வைக்கக்கூடிய திறவுகோல் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்று எந்த அளவுக்கு அது அதிகமாகி போய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒருவன் சாராயம் குடிப்பது மட்டுமல்ல ஹராம், வட்டி ஒன்று இருக்கிறது, வட்டி மிகப்பெரிய பாவம். வட்டியை பொறுத்தவரை வட்டியை சாப்பிட்டவனும், வட்டியை கொடுத்தவனும், வட்டிக்காக எழுதியவனும், அதற்காக சாட்சி இருந்தவனும் 4 பேரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள். ஆனால் சாராயத்தை பொறுத்தவரை 9 பேரை பெருமானார் சபித்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅனல்லாஹுல் ஹம்ர, சாராயத்தை சபித்தார்கள், வஷாரிபஹா, அதை குடிக்கக்கூடியவனை சபித்தார்கள், வசாகியா வபாயா வமுப்தாஹா வஆசிரியா வமுஅ்தமிரியா வஹாமிலியா வமஹ்மூலத்தின் இலை. 9 நபர்களை சபிக்கிறார்கள். யார்? அந்த சாராயத்தை குடித்தவன், அந்த சாராயத்தை
ஊட்டுபவன், அந்த சாராயம் குடிக்கல, சாராயத்தை இன்னொருத்தர் கிளாஸ்ல ஊத்தி கொடுக்கிறான். அந்த ஊற்றி கொடுத்தவன், அதை விற்றவன், அதை வாங்கியவன், அதை தயாரித்தவன், அதை தயாரிப்பதற்கு ஏற்பாடு செய்தவன், அதை தயாரித்தவன், அதை கம்பெனி நடத்தினவன், அந்த கம்பெனியில் வேலை பார்த்த வேலைக்காரன், அதான் அங்க பொருள். தயாரிப்பாளன், அந்த தயாரிப்பவருக்கு ஏற்பாடு செய்தவன், அதை சுமந்து சென்றவன், யாரின் பக்கம் சுமந்து செல்லப்பட்டதோ அவன். இவர்கள் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வின் லஅனத் உண்டாவதாக. மிஸ்ரில ஒரு கார் டிரைவர் மக்காவினுடைய யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஃபத்வாவை கேட்டு எழுதுகிறார். என்ன ஃபத்வா அது? நான் ஒரு கார் டிரைவர், ஏன் வாடகைக்கு கார் ஓட்டுறேன், ஷாப்பிங் மால்ல இருந்து என்னுடைய கஸ்டமர்கள் கூப்பிடும் போது நிறைய பேர் அவங்க ஷாப்பிங் பண்ணிட்டு வர்றாங்க, வந்தவர்கள் அவங்க பொருளோடு ஏறி அமர்கிறார்கள், கொண்டு போய் வீட்டுல விடுறது என் வேலை. ஆனால் அவர்கள் ஷாப்பிங் செய்வதிலே, நிறைய ஷாப்பிங் செய்வதிலே ஒரு பாட்டில் சாராயமும் இருக்கிறது, அதுவும் அவர்களுடைய பெட்டியிலே இருக்கிறது, அதையும் கொண்டு வந்து என் காரிலே அமர்கிறார்கள், இவர்களை வீடு வரை கொண்டு போய் விட்டு விட்டு காசு வாங்குறது என் வேலை, இது எனக்கு ஜாயிஸா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது மக்காவினுடைய அந்த முஃப்திகள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாமிலிஹா, அதை சுமந்தவனும் அல்லாஹ்வின் லஅனத்துக்குரியவன் என்பதினால் அந்த காரில் அந்த ஒரு பொருளுக்காக நீ எல்லாவற்றையும் சேர்ந்து இழந்தாலும் பரவாயில்லை, ஏற்றுவது ஹராம் என்று ஃபத்வா கொடுக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். இன்று அவர்களோடு சேர்ந்து ஒரு நபர் சொல்லுகிறார், இல்ல கருத்து அவங்க கூப்பிடுறாங்க நண்பர்கள், அதுக்காக போறேன், ஆனா அவங்களோடு சேர்ந்து நான் குடிக்கிறது இல்லை, நான் ஜூஸ் மட்டும் குடிச்சுக்கிறேன். இதுவும் தப்பு தானே? ஏனென்றால் அவர்களோடு சேர்ந்து அதற்கு நீ ஆதரவு தருகிறாய். நீ குடிக்கல, ஆனா அவங்க குடிக்கிறதுக்கு நீ ஆதரவு தருகிறாய், வந்து விடுகிறது அல்லவா? உட்கார்ந்து இருக்கீங்க, அந்த பக்கம் இருக்கு, எப்பா நீ குடிக்கல, அதை எடுத்து குடுனா, நீ எடுத்து அந்த பக்கம் பாட்டில வச்ச, ஹாமிலியா லிஸ்ட் வந்தாச்சு, அல்லாஹ்வுடைய லஅனத் உன் மேல இறங்கியாச்சு. அதனால்தான் இஸ்லாம் அதன் பக்கமே நீங்கள் போகாதீர்கள் என்று தடை செய்கிறது. அடுத்து இதுல மிக முக்கியமானது ஆண் பெண் கலப்பு. எத்தனை இடங்கள்ல அல்லாஹ் அக்பர். இந்த இரவு பார்த்தால் இரவு முழுவதும் கும்மாளங்கள் அடிப்பதிலே இன்று ஒரு மிக கேடுகட்டு போய் இந்த சமூகம், இந்த இஸ்லாமிய சமூகம் அந்நிய கலாச்சாரங்களை பின்பற்றுவதிலே காசுக்கென்று சில இஸ்லாமிய ஹோட்டல்களில் இன்றைய செலிப்ரேஷன் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதற்கான அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய ஹோட்டல்கள், இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய நாடுகள் கூட இதிலே சீரழிந்து போயிருக்கிறது. எத்தனையோ இஸ்லாமிய நாடுகள் கூட இந்த நியூ இயர் செலிப்ரேஷனை மிக விமர்சையாக பல ஆயிரம் கோடிகள் செலவழித்து கொண்டாடக்கூடியதை நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்டவராக இருந்தாலும் செய்வது தவறு என்றால் தவறுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா இஸ்தஅமலத் உம்மதி ஹம்சன் ஃபஅலைஹிமுத் திமார், 5 விஷயங்களை என் உம்மத்தினர் செய்யும் போது அவர்களுக்கு அழிவு ஏற்படும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று கடுமையான சுனாமிகள், திடீரென்ற புயல்கள் வருகிறது அல்லவா? யோசித்து பாருங்கள், பெருமானார் சொன்ன வாசகம் எந்த அளவிற்கு இந்த ஒரு நாளிலே நிதர்சனமாய் நடந்து போய் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா லஹர ஃபீஹி முத்தலாஹுன், உங்களிலே லஅனத் செய்வது, ஒருவரை ஒருவரை சபித்துக் கொள்வது அதிகமாகிவிடும். வலுபுசுல் ஹரீர், பட்டாடை அணிவது அதிகமாகிவிடும். வத்தகதுல் கைனார், அழகிய பாடகிகளை எடுத்து அந்த பாடகிகளை கொண்டு வந்து அந்த பாடகிகளை ரசிப்பது. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே, சொல்ல போனா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பல ஹோட்டல்கள் அறிவு செஞ்சாச்சு, எங்களுக்கு இந்த நடிகை வந்து ஆடுறாங்க, இவங்க பாடுறாங்க, இந்த செலிப்ரேஷன் இங்க நடக்குது என்ற அறிவிப்புகள் எல்லாம் வந்தாகிவிட்டது. ஓ சுரூபுல் ஹுமூர், சாராயம் குடிக்கக்கூடியவர்களாக மாறி விடுகிறார்கள். வக்தஃபர் ரிஜாலு பிர்ரிஜால் வன் நிசாஉ பின் நிசா, ஆண் ஆணை கொண்டு தன் இச்சையை பூர்த்தி செய்வான், பெண் பெண்ணை கொண்டு தன் இச்சையை பூர்த்தி செய்வான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று இருக்கக்கூடிய லெஸ்பின் போன்ற கேடுகட்ட கலாச்சாரங்கள் நடக்கும் என்பதை 1400 வருஷங்களுக்கு முன்பே பெருமானார் மிக தெளிவாய் சொல்லி காட்டி இருக்கிறார்கள். அடுத்து நாம் பார்க்கிறோம் இசை கச்சேரிகள், இல்லையா?
மிக மோசமானவைகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சௌதானி மல்ஊனான், 2 சப்தங்கள் அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்ட சத்தங்கள். ஒன்று சௌத்து மிசாமிரின், இந்த நிஅமத்தின் சந்தோஷமான நேரத்திலே ஒலிக்கக்கூடிய இசைக்கருவிகளுடைய சத்தம். இன்னொன்று சௌத்து வயலின் இந்தல் முசீபா, முசீபத்து வரக்கூடிய நேரத்திலே ஒலிக்கக்கூடிய அந்த அப்பொழுது ஒலிக்கக்கூடிய இசை சப்தங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சப்தங்களை, இந்த இசைகளை பெருமானார் மல்ஊன் என்று சொன்னவைகள் இன்று இந்த இரவிலே நடைபெறுகிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு நாம் தவிர வேண்டிய ஒரு கலாச்சாரம் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பர்களே, இந்த நியூ இயர் என்பதை எல்லாம் ஒழித்து, ஒரு சிலர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு புத்தாண்டின் ஆரம்ப நாள் சந்தோஷமாக ஆரம்பித்தால் அன்ற வருடம் முழுசு சந்தோஷமா இருக்கும்னு சொல்றாங்க. நன்றாக யோசித்து பாருங்கள். குடியும் மாதும் ஒரு சந்தோஷமா? பல பெண்களின் கற்பு பறிபோவது ஒரு சந்தோஷமா? அல்லது அன்றைய நாளில் எத்தனை ஆக்சிடென்ட்கள், அது ஒரு சந்தோஷமா? அல்லது அன்றைய நாளில் ஏற்படக்கூடிய காலையிலிருந்து அன்று இரவு வரை சினிமாவிலே மூழ்கி இருப்பதும், சினிமாக்காரர்களின் பேட்டிகளை அந்த டிவியிலே கேட்பதும், இது ஒரு சந்தோஷமா? முதல் நாளே உனக்கு மோசமானது என்று சொன்னால் எல்லா நாளும் மோசமானதுதான். இன்னொன்றை விளங்குங்கள், ஒரு நாள் ஆரம்பம் சந்தோஷம் என்றால் எல்லாம் சந்தோஷம் என்ற இந்த கொள்கையை இஸ்லாத்துக்கு மாறுபட்ட கொள்கை. இஸ்லாம் அந்த கொள்கையை வலியுறுத்தவே இல்லை. என்றைய தினம் நீ ஃபஜ்ர் தொழுகிறாயோ அன்றைய தினம் உனக்கு சிறந்த நாள், என்றைய தினம் ஃபஜ்ர் தொழுகவில்லையோ அந்த ஒவ்வொரு நாளும் உனக்கு முசீபத்தான நாள் தான், அந்த ஒவ்வொரு நாளும் உனக்கு முசீபத்து பிடித்த நாள் தான். எனவே அன்பர்களே, அந்நிய கலாச்சாரங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும், நம் பிள்ளைகளையும் நாம் பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக நான் சென்ற வருடமும் ஞாபகப்படுத்தியதை திரும்பவும் ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். காலண்டர் விஷயத்திலே நிறைய பேர் காலண்டர் அடிச்சு கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், கடைகள் அடிச்சு கொடுக்க வேண்டியதுதான். ஆனால் நான் மாற்று மத சகோதரருக்கு கொடுக்கிறேன் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய அந்த போட்டோக்களை போடுவது நாம் அந்த பாவத்திற்கு உடந்தையாக, ஒரு ஷிர்க்குக்கு உடந்தையாக ஆனதாக ஆகிவிடுகிறது. இன்னும் சொல்ல போனா இஸ்லாமிய காலண்டர் சிலர் பாத்தீங்கன்னா ராகு நேரம் நல்ல நேரம் இஸ்லாத்துல கிடையாது. நம்ம காலண்டர் அடிக்கிறீங்க, அந்த மாதிரி ஏன் போடுறீங்க? ராகு நேரம் நல்ல நேரம் போட்டுதான் காலண்டர் அடிக்கணுமா? அப்படி ஒன்றை கொடுத்தாதான் அவங்க வாங்குவாங்க. கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு அந்த 50 ரூபாய்க்கு வேற ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்துருங்க, ஒரு பேனா வாங்கி கொடுத்துருங்க, தப்பு இல்லையே. இதைதான் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லையே. நீங்க ராகு நேரம் நல்ல நேரம் எல்லாம் போட்டால் அவர்கள் செய்யக்கூடிய அனாச்சாரங்களுக்கு, அந்த கொள்கைக்கு உடன்பட்டவராக நாம் ஆகி போகிறோம் என்பதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் அந்நியவர்களோடு கலந்து வாழ்வோம், அவர்களோடு பழகுவோம். ஆனால் அவர்களின் கலாச்சாரங்களை நம்முடைய கலாச்சாரமாக மாற்ற மாட்டோம். இதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டிக் கொடுக்கக்கூடிய தூய்மையான வழிமுறை. அல்லாஹ் அந்த நல்ல வழிமுறையிலே வாழக்கூடிய நல்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தது புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.